ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் தோழி வினிதா உங்கள் கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்மளோட 30 டே மினிமலிசம் சேலஞ்சோட டே 8 வெற்றிகரமாக 7 நாட்களாக நாம் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கே ஒரு ஹைஃபை சொல்லிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த மாதம் உங்களோட சம்பளம் எங்கே போச்சு? இல்லை உங்கள் வீட்டு பட்ஜெட் பணம் எங்கே போச்சு? மாதம் ஆரம்பத்தில் சம்பளம் வந்த அன்னைக்கு நாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். இந்த மாதம் எப்படியாவது கொஞ்சம் பணம் சேவ் பண்ணிடணும், தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணவே கூடாது, பணத்தை ரொம்ப சாமர்த்தியமாக மேனேஜ் பண்ணணும், இப்படி நாம் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருப்போம். ஆனால் மாதம் பிறந்து ஒரு 10 நாள் கழிச்சு உங்கள் பேங்க் பேலன்ஸையோ இல்லை பீரோவில் வச்சுருக்கிற பணத்தையோ பார்த்தா, என்னடா இது, அதுக்குள்ளே இவ்வளோ பணம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்கும். யோசிச்சு பார்த்தா நாம் பெரிய ஷாப்பிங் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், தங்கம் வாங்கியிருக்க மாட்டோம், புது ஃபோன் வாங்கலை, இல்லை எந்த ஒரு பெரிய ட்ரிப்புக்கும் போயிருக்க மாட்டோம். அப்படி இருந்தும் பணம் எங்கே போச்சு? நம்ம பணமும் சேமிப்பும் ஒரே ஒரு பெரிய செலவில் கரைஞ்சு போகிறது இல்லை. அது 50, 100, 150, 200 அப்படின்னு நம்மளோட கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன வழிகளில் தான் கசியுது. அதனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து செலவே பண்ணாதீங்க, கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ண போகிறது இல்லை. அது கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லை. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையை கஷ்டப்படுத்தாமல் பணத்தை எப்படி சாமர்த்தியமாக மிச்சப்படுத்தலாம். ஒரு வீட்டை நிர்வகிக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, காலையில் ஆஃபீஸ் போயிட்டு மாலையில் வீடு திரும்புகிற ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நடக்கிற அந்த 10 மணி லீக்ஸ் என்னன்னு இன்னைக்கு நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் காஃபி எடுத்துக்கோங்க, அமைதியான இடத்துல உட்காந்து பொறுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? மணி லீக் 1, வசதிக்காக செலவு, பிளானிங் வர்சஸ் கன்வீனியன்ஸ். இதை நாம் வீண் செலவுன்னு நினைக்கவே மாட்டோம். காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புற அவசரத்தில் காய்கறி வாங்க நேரம் இல்லைன்னு ஒரு டெலிவரி ஆப்பில் 150 ரூபாய்க்கு காய்கறி ஆர்டர் பண்ணுவோம். ஒருவேளை சமைக்க நேரம் இல்லை அப்படின்னா ஒரு 300 ரூபாய்க்கு ஆன்லைனில் டிஃபன் ஆர்டர் பண்ணுறோம். ஆட்டோவுக்கு 80 ருபீஸு, கேபு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 வரைக்கும் கசிஞ்சா மாதத்துக்கு 4000லேருந்து 6000 ரூபாய். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, நான் உண்மையிலேயே வசதிக்காக செலவு பண்ணுறேன்னா இல்லை சரியாக பிளான் பண்ணாததால் செலவு பண்ணுறேன்னா அப்படின்னு. மாத ஆரம்பத்திலேயே கன்வீனியன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கிடுங்க. என் நேரத்தையும் என்னோட எனர்ஜியையும் மிச்சப்படுத்த இந்த பணத்தை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவிடுங்க. இதனால் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்காது, அந்த அளவை தாண்டி நீங்கள் செலவும் பண்ண மாட்டீங்க. மணி லீக் 2, சாப்பாடு வீணாவது, ஃபுட் வேஸ்டேஜ். நம்ம பெண்கள் எல்லார் வீட்லேயும் தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் இதுதான். ஆசையாக வாங்குகிற காய்கறிகள் ஃப்ரிட்ஜோட மூலையில் வாடி போகிறது, சமைச்ச மீதமான குழம்பு, கெட்டு போன பால், வாங்கி தீராத பழங்கள், 2 நாள் கழித்து அச்சச்சோ இது பழசாயிடுச்சேன்னு குப்பையில் கொட்டுறோம். வாரத்துக்கு 300 ரூபாய் வரைக்கும் தூக்கி எறியப்படுற உணவோட மதிப்பு மாதத்துக்கு 1500 ரூபாய் வரைக்கும் ஆகும். நம்ம குப்பையில் கொட்டுறது பழைய சாப்பாட்டை மட்டும் இல்லைங்க, நாம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை. இனிமே புதுசாக ஒரு டிஷ் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஏற்கனவே என்ன மீதம் இருக்குது, எதை முதல்ல முடிக்கணும் அப்படின்னு பார்த்து அதை முதல்ல காலி பண்ணுங்க. இதுதான் ஃபுட் டு மணி கன்வர்ஷன். மணி லீக் 3, டூப்ளிகேட்ஸ் வாங்கிறது. ரொம்ப வேடிக்கையான ஆனால் உண்மையான விஷயம் இதுதான். வீட்டில் பாத்திரம் கழுவுற லிக்விடு இல்லை டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்ச உடனே அச்சச்சோ தீர்ந்துருச்சே அப்படின்னு புதுசு வாங்குவோம். அடுத்த மாதம் கபோர்டை க்ளீன் பண்ணும்போது பார்த்தா பின்னாடி ஏற்கனவே 2 பாட்டில் புதுசு இருக்கும். பயன்படாமல் கபோர்டில் முடங்கி கிடக்கிற பணம் மாதத்துக்கு 1000லேருந்து 1500 ரூபாய் வரைக்கும். சரி, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, 1 ஓப்பன் 1 பேக்கப் ரூல். பணம் பேங்க்கில் இருந்தால் வட்டி வரும், அதே பணம் கபோர்டில் தேங்கி கிடந்தா அது டெட் மணி. எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்று யூஸ் பண்ணணும், இன்னொன்று பேக்கப்பாக இருக்கணும், இது போதும். 3 நாளுன்னு வாங்கி வச்சா பணம் தூங்கிட்டு தான் இருக்கும். மணி லீக் 4, சின்ன சின்ன தினசரி செலவுகள். இதுதான் மிகப்பெரிய சைலண்ட் கில்லர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈவினிங்கில் ஒரு 30 ரூபாய்க்கு டீ, காஃபி
இல்ல ஸ்நாக்ஸ் ஒரு ரூ. 50க்கு, ரூ. 40க்கு ஆன்லைன்ல நீங்க எங்கேயாவது ரேப்பிடோ புக் பண்ணி போறீங்க. ரூ. 60க்கு டெலிவரி சார்ஜு, ஏதாவது ஆர்டர் பண்றது, இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணாத சில்லறைகள். தினமும் 100லிருந்து 150 கசிஞ்சா மாசத்துக்கு ரூ. 3000. பார்க்கறதுக்கு 20, 30, 50 இப்படி தான் தெரியும். ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். இனிமே ரூ. 100க்கு மேல பிளான் பண்ணாத எந்த ஒரு செலவு வந்தாலும் உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. இத நான் நாளைக்கு நெனச்சு பார்த்தாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு. வொர்த் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. மணி லீக் 5 மறந்து போன சப்ஸ்கிரிப்ஷன்கள். ஃபர்காட்டன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். எப்போவோ ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரீ ட்ரையல் எடுத்திருப்போம். இல்ல ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்போம். அப்புறம் அத யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா மாசா மாசம் நம்மளோட அக்கவுண்ட்லேருந்து 199, 299ன்னு கட் ஆகிக்கிட்டே இருக்கும். மாசத்துக்கு 500லிருந்து 1000 வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம ஆட்டோ டெபிட் ஆகும். நாம பயன்படுத்தாத இந்த ஆப்ஸ்க்கு நீங்க மாசா மாசம் பணம் போடுறது நம்ம பாக்கெட்ல ஓட்டை இருக்கிற மாதிரி. மாசத்துக்கு ஒரு முறை உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்களை உடனே கேன்சல் பண்ணுங்க. மணி லீக் 6 லேட் ஃபீ அண்ட் பெனாலிட்டி. ரொம்ப வேதனை தர்ற விஷயம் லேட் ஃபீ மணி. கரண்ட் பில், ஸ்கூல் ஃபீஸ், கிரெடிட் கார்டு பில்லு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இந்த மாதிரி கடைசி தேதிக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட் ஃபீ பெனால்ட்டி விழுகும். லேட்டாக கட்டணங்கள் கட்டுறது மூலமாக மாதத்துக்கு 500லேருந்து 1000 வரைக்கும் வீணாகும். நாம் உழைச்ச பணத்தில் ₹1 கூட நமக்கு எந்த மதிப்பும் தராமல் தண்டமாக போகக்கூடாது. மாதத்தில் ஒரே ஒரு நாள், எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி அந்த மாதத்தோட எல்லா பில்களையும் செக் பண்ணிவிட்டு ஆட்டோபே இல்லாட்டி ரிமைண்டர் வச்சுடுங்க. மணி லீக் 7 ஒர்க்கிங் விமன் டைம் டேக்ஸ். இது நம்மளோட ஒர்க்கிங் விமனுக்கான சிறப்பு பார்வை. வேலைக்கு போகிற பெண்களுக்கு நேரமும் எனர்ஜியும் குறையும் போது இயல்பாகவே செலவுகள் அதிகமாகும். டயர்டாக வர்றதுனால சமைக்க முடியாமல் கடைசி நேரத்தில் ரெடிமேடாக இல்லை இன்ஸ்டன்ட் உணவுகள் இல்லை அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிற பொருட்கள் வாங்குவாங்க. வாரத்துக்கு 1000 வரைக்கும், மாதத்துக்கு 3000லேருந்து 4000 வரைக்கும் செலவாகும். வேலைக்கு போகிற பெண்கள் பணத்தை மட்டும் பட்ஜெட் பண்ணாதீங்க, உங்களோட எனர்ஜியையும் பட்ஜெட் பண்ணுங்க. சண்டே ஒரு நாள் 30 நிமிஷம் ஒதுக்கி ஒரு பேசிக் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வார நாட்களில் வர்ற அவசரமும் குறையும், அவசர செலவுகளும் குறையும். ஒர்க்கிங் விமனுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒர்க்கிங் விமனும் பார்க்க வேண்டிய வீடியோ அப்படின்னு. டைம் இருந்துச்சு அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மணி லீக் 8 ஓவர் மெயின்டெனன்ஸ் ஸ்பெண்டிங். அதிகப்படியான பராமரிப்பு. வீட்டை பராமரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நாம் பண்ணுற ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கே. நம்ம பெண்களுக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை அதிகம். ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் பிரத்யேகமாக க்ளீனர்ஸு, கண்டெய்னர்ஸு, ஆர்கனைசர்ஸு, கூடை, ரேக்குன்னு வாங்கி வீட்டை நிரப்பிடுவாங்க. ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஹோமை ஷாப்பிங்காக மாற்றிடும். இதனால் நமக்கு கசிகிற தொகை எவ்வளோன்னா மாதத்துக்கு 1000லிருந்து 2000 வரைக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு செலவாகும். சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, புதுசாக ஒரு ஆர்கனைசரோ இல்லை க்ளீனரோ வாங்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏற்கனவே இருக்கிற பழைய டப்பா, பாக்ஸ்களை வச்சு இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க. மணி லீக் 9 சுய புறக்கணிப்பு. எமோஷ்னல் ஜென்ராசிட்டி அண்ட் செல்ஃப் நெக்லெக்ட். குழந்தைக்கு வேணுமா, சரி வாங்கு. கணவருக்கு வேணுமா, வாங்கு. வீட்டுக்கா, ஓகே. ஆனால் நமக்கு ஏதாச்சும் வேணும்னா மட்டும் பரவாயில்ல, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். பண இழப்பை விட மன அழுத்தமும் நிதி சுயசார்பின்மை ஃபினான்ஷியல் கில்ட்டும் ஏற்படுது. பியூட்டிஃபுல் சோல்ஸ், இது மினிமலிசம் இல்லை, உங்களை நீங்களே ஃபினான்ஷியல் ரீதியாக புறக்கணிக்கிறது. மாதம் எவ்வளவு சின்ன தொகையாக இருந்தாலும் இது என்னோட சொந்த செலவுக்கு அப்படின்னு தனியாக எடுத்து வச்சு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உங்களோட சந்தோஷத்துக்கு பயன்படுத்துங்க. இதுதான் மை மணி டூ ரூல். மணி லீக் 10 தனியாளாக பட்ஜெட்டை சுமக்கிறது. சோலோ ஃபினான்ஷியல் பேர்டன். குடும்பத்தோட மளிகை பில்ஸு, இஎம்ஐ, குழந்தைகளோட ஃபீஸுன்னு எல்லாத்தையும் ஒரு பெண் மட்டுமே தனியாக யோசித்து பட்ஜெட் போடுறது குடும்பத்தினருக்கு பண மதிப்பு தெரியாமல் போயிடும். ஒருங்கிணைப்பு இல்லாததால் ஏற்படுற திட்டமிடாத செலவுகள் மாதத்துக்கு 2000லிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடும். வீட்டோட சிஇஓவாக நீங்கள் மட்டும் இருக்காதீங்க.
ஹோம், சில்ட்ரன், பில்ஸு, சேவிங்ஸு, பர்சனல்னு பிரித்து குடும்பத்தோட சேர்ந்து வெளிப்படையாக பேசுங்க. ஃபேமிலி மணி போர்டு அமைச்சு எல்லாரையும் இந்த சேவிங் ஸ்ட்ரீமில் சேர்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல் சோல்ஸ், இந்த 10 மணி லீக்ஸ் இல்லாமல் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் பார்த்த 4 போனஸ் சேவிங் ஹேக்ஸ் உங்களுக்காக. ரூல் ஆஃப் 24 ஹார்ஸ். இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எது வாங்கணுன்னாலும் 24 ஹார்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. நான் அடுத்த நாளும் உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் அதை வாங்குங்க. 90% உங்களுக்கு அந்த 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் அது தேவையில்லைன்னு தோணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நம்பர் 2, கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் ட்ராப். இப்போ 999க்கு வாங்கினா 100 கேஷ்பேக்கு, ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ட்ராப்பில் தயவு செஞ்சு விழாதீங்க. 50 ரூபீஸ் டெலிவரி சார்ஜை மிச்சப்படுத்த 200லேருந்து 2000 ரூபாய் தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. நம்பர் 3, ப்ரைஸ் பர் யூஸ் ஃபார்முலா. ஒரு பொருளை வாங்குறப்போ அதோட விலையை மட்டும் பார்க்கக்கூடாது. 2000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி ஒரே நாள் கட்டுனா அது காஸ்ட் பர் யூஸ் 2000. அதே 2000க்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி 200 நாள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் காஸ்ட் பர் யூஸ் வெறும் 10 தான். பயன்பாட்டை வச்சு பொருளை வாங்குங்க. நம்பர் 4, நோ ஸ்பெண்ட் டே சேலஞ்ச். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் 0 ஸ்பெண்ட் டே அப்படின்னு மாற்றுங்க. அன்னைக்கு அத்தியாவசியமான பால், மெடிசன் தவிர வெளி சாப்பாடு, ஆன்லைன் ஆர்டர் இல்லை சின்ன ஸ்நாக்ஸ்னு எதுக்குமே 1 ரூபாய் கூட செலவு பண்ணக்கூடாது. இந்த நாளையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே பியூட்டிஃபுல் சோல்ஸ், இப்போது நான் உங்களுக்கு இது எல்லாத்தையுமே விட ஒரு பெரிய சைலண்ட் தீஃப் ஒன்று இருக்குது. அது நம்ம எல்லாரோட ஃபோனுக்குள்ளேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதான் யூபிஐ பேமெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முன்னெல்லாம் நம்ம கடைக்கு போய் ஒரு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து பொருள் வாங்கும்போது கடைக்காரர் மீதி சில்லறையை கையில் தருவார். நம்ம பர்ஸில் இருந்த 500 ரூபாய் தாள் குறையும். அப்போது நமக்கு அச்சச்சோ 500 ரூபாய் முடிஞ்சு போச்சே, பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். ஒரு சின்ன வழியும் குற்ற உணர்ச்சியும் வரும். ஆனால் இப்போது ஃப்ரூட்ஸுக்கு, காய்கறிக்கு, டீ கடை, ஏன் ஒரு 10 ரூபாய் சாக்லேட் வாங்கினா கூட ஃபோனை எடுக்கிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், பின் போடுறோம், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு க்ரீன் கலரில் டிக் வருது. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? நம்ம மூளைக்கு நாம் பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வழியே தெரிய மாட்டேங்குது. டிஜிட்டல் பணமாக இருக்கும்போது அது வெறும் நம்பர்ஸாக மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதனால தான் நான் பெருசாக செலவே பண்ணலையே அப்படின்னு நாம் நினச்சாலும் மாத கடைசியில் பேங்க் பேலன்ஸ் 0 ஆகி நிற்கிது. இதற்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லவா? நம்பர் 1, சில்லறை செலவுகளுக்கு கேஷ் எடுங்க. மளிகை, காய்கறி, ஈவினிங் ஸ்நாக்ஸு, லோக்கல் ட்ராவல் இந்த மாதிரி அன்றாட செலவுகளுக்கு மாத ஆரம்பத்திலேயோ இல்லை வார ஆரம்பத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட தொகையை கையில் பணமாக ஏடிஎம்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்பர் 2, வலியை உணருங்கள். ஃபீல் த பெயின் ஆஃப் பேயிங். ஒரு பொருளை வாங்கும்போது உங்கள் கையிலிருந்து அந்த 100 ரூபாய் 500 ரூபாய் தாளை எடுத்து கொடுங்க. அப்போது உங்களோட மூளைக்கு பணம் குறையுது அப்படிங்கிற மெசேஜ் தெளிவாக போகும். அந்த சின்ன குற்ற உணர்ச்சி தான் உங்களை தேவையில்லாத செலவை 50% கட் பண்ணும். நம்பர் 3, டிஜிட்டல் யூபிஐ லிமிட் வச்சுக்கோங்க. அவசர தேவை இல்லை பில் பேமெண்ட்ஸு, ஆன்லைன் புக்கிங்கிற்கு மட்டுமே யூபிஐ பயன்படுத்துங்க. சின்ன சின்ன ஆசைகளுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் ஜிபே பண்ணுற பழக்கத்தை இன்னைக்கோட நிறுத்துங்க. பணத்தை கண்ணால் பார்க்கும்போதும் கையால் தொட்டு செலவு செய்யும் போது தான் அதோட மதிப்பும் அதை சம்பாதிக்கிறதுக்கு நாம் பட்ட கஷ்டமும் நமக்கு தெரியும். ஓகே பியூட்டிஃபுல் சோர்ஸ், இப்போது நாம் இன்னைக்கு டே 8 சேலஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு உங்களுக்கு எதையும் வாங்காதீங்க அப்படிங்கிற சேலஞ்சோ இல்லை ஷாப்பிங் போகாதீங்க அப்படிங்கிற சவாலோ இல்லை. இன்னையோட சேலஞ்ச் என்னென்னா மணி லீக் ஹண்ட். ஒரு நோட்டு இல்லை பேப்பர் எடுத்துக்கோங்க. என் வீட்டில் பணம் கசிகிற 5 இடங்கள் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 10 விஷயங்களில் உங்கள் வீட்டில் கசிகிற அந்த 5 இடங்களை எழுதுங்க. இல்லை இதில் இல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் எழுதுங்க. அதுக்கு பக்கத்தில் இதை தடுக்க நான் என்ன சிஸ்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு அதுக்கான சொல்யூஷனையும் எழுதுங்க. செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு உங்கள் ஃபேமிலியோட உட்கார்ந்து அன்பாக ஒரு சின்ன மீட்டிங் வைங்க. இந்த மாதம் நம்ம வீட்டில் எந்த ஒரு செலவை நாம் ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பேசுங்க. சண்டை போடாதீங்க. எல்லாரும் ஒரே டீமாக மாறுங்க. என் அன்பான பியூட்டிஃபுல் சோல்ஸ், மணி மினிமலிசம் அப்படின்னா நல்ல உணவை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, ஆசைப்பட்டதை வாங்காமல் வயிற்ற கட்டி வாழ்கிறது இல்லை, பணத்தை
நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். பணம் உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சில செலவுகள் நமக்கு மகிழ்ச்சிய தரும். சில செலவுகள் குடும்பத்த பாதுகாக்கும். அத குற்ற உணர்ச்சியோட பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா, எதற்கு செலவு செய்றோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே பணம் கரையிறது தான் பிரச்சனை. ஒரு வொர்க்கிங் வுமன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உழைக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கு பின்னாடியும் அவங்களோட நேரமும், எனர்ஜியும் இருக்கு. ஒரு ஹோம் மேக்கர் சம்பளம் வாங்கலைனாலும் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்குள்ளேயும் குடும்பத்தோட எதிர்காலம் இருக்கு. அதனால மணி மினிமலிசம் அப்படிங்கிறது பெண்களுக்கு குறைவா செலவு செய் அப்படிங்கிறதுக்கான பாடம் இல்ல. உன்னோட உழைப்புக்கும், பணத்துக்கும் மதிப்பு குடு அப்படிங்கிற பாடம். ஓகே பியூட்டிஃபுல் சோல்ஸ். நாம தொடர்ந்து இந்த 7 நாட்கள்ல நெறைய கிளட்டர் பார்த்தோம். ஆனா, இப்போ ஒரு கிளட்டர் உங்ககிட்ட சொல்லப் போறேன் பாருங்க. அதுதான் இருக்கறதிலே டாப் நாச். என்ன தெரியுமா? நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களும், உறவுகளும். பணம் போனா திரும்ப சம்பாதிச்சிரலாம். ஆனா, தேவையில்லாத நெகட்டிவிட்டியாலயும், தவறான மனிதர்களாலும் போற நம்மளோட மன நிம்மதி திரும்ப வருமா? அதனால டே 9ல நாம பார்க்க போறது ரிலேஷன்ஷிப் மினிமலிசம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எனர்ஜிய உறிஞ்சுற, மன அமைதிய கெடுக்கிற அந்த உறவுகள யாரையும் காயப்படுத்தாம எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம மனசுக்கான எல்லைகள எப்படி அமைக்கிறது? டே 9ல நாம இத ரொம்ப டீட்டெயில்டா பேசப் போறோம். இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சா கமெண்ட்ல அந்த 5 மணி லீக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு, ஏதாவது ஒண்ணையாவது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஆல் பியூட்டிஃபுல் சோல்ஸ். லெட்ஸ் ஆல் க்ரோ டுகெதர். டே 9ல உங்கள நான் மீட் பண்ற வரைக்கும் ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் தோழி வினிதா. நன்றி, வணக்கம்.